ஆரம்பிக்கும். அந்த ஊர்ல சூறாவளி காத்து வந்து ஒரு ஊரே அழிஞ்சு போன மாதிரி இருக்குங்க. கரண்ட் வந்துடுச்சு. அங்க லைட் இருந்தாலும் இங்க ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இருட்டா தான் இருக்கும். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டா நான் எப்படி பண்றேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஈவினிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராம் வீடியோவில் தான் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருந்து பார்த்தீங்கன்னு தெரியல. மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் ஏதோ ஒரு ஊருங்க, கேல தான் ஆரம்பிக்கும். அந்த ஊரில் சூறாவளி காற்று வந்து ஒரு ஊரே அழிஞ்சு போன மாதிரி இருக்குங்க. ஓடெல்லாம் பிரிச்சு போட்டு வீடு இடிஞ்சு ஒரு 4, 5 பேருக்கு மேல இறந்து போயி, அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் அங்கங்க விழுந்து கிடக்குது. நெறைய வண்டி ஒரு குளத்துக்குள்ள போய் தான் முடிஞ்சிருக்கு. அதுலேருந்து நெறைய பைக்கெல்லாம் எடுக்கிற மாரி நான் வீடியோ பார்த்துருந்தேன். எங்க டிஸ்ட்ரிக்ட் தான். ஆனா எவ்வளோ தூரம் எதுன்னு ஒண்ணுமே தெரியல. எங்க வீட்டு பக்கத்துலயும் அதே மாரி நடக்குதா அப்படின்னு கேட்டா, நேத்து ஈவினிங் ஒரு 6 இல்லாட்டி 7 மணி இருக்குங்க. அந்த டைம்ல செம்ம காத்து. ஒரு 1 மணி நேரம் மாரி நல்லா காத்தடிச்சு அதுக்கப்புறம் தான் மழையே வந்தது. இப்போ இருக்கிற ஊர்ல வந்து அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்ல. ஆனா இங்க டெய்லியுமே மழை வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரமாவது ரொம்ப காத்தடிக்குது. அப்ப வெளிய யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப பயமாவும் இருக்கு. இன்னைக்கே ஈவினிங் விளாக் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்க ஒரு 3:45 அந்த மாதிரி டைம்ல தான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் தான் வாசலெல்லாம் கூட்டிட்டு பாத்திரம் விளக்கியிருக்கேன். கொஞ்சம் சாப்பாடு சமைக்கணும். இதுக்கப்புறம் மழை வருமா என்னன்னு கூட என்னால ஷியூரா சொல்ல முடியாது. சரி, நைட் ஃபுல்லா நான் சமைச்சு முடிச்சு தூங்குற வரையும் இங்க எப்படி கிளைமேட் இருக்கு, இன்னைக்கு என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு சரி வாங்க பார்க்கலாம். இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கரெக்டா 6 மணிங்க. அந்த சின்ன பாத்திரத்துல தான் நம்ம சமைக்க போறோம். பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டேன். பாப்பா வந்து சின்ன குடத்துல இருந்து தண்ணி கொண்டுட்டு வருவா. அத நான் சொன்னேன். ஆனா ஒரு பக்கெட் எடுத்துட்டு போய் அடி பம்புல தண்ணி அடிச்சு வச்சிருக்கா போல. தீய மூட்டிட்டு அதுக்கப்புறம் நான் இன்னொரு பக்கெட்ல கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா எங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா நைட்ல எங்கேயுமே வெளியே போக முடியல. நேத்து நைட்டுமே மழை பெஞ்சிருந்தது. இங்க பாருங்க. முந்தா நேத்தை விட நேத்து கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப இல்லை. பார்க்கலாம் இன்னைக்கு ஈவினிங் கிளைமேட் எப்படி போகுதுன்னு. சரி, நான் அடுப்பு பற்ற வைக்கிறேன். ஒலை பாத்திரத்தோடு சேர்த்து வடை சட்டி அதுக்கப்புறம் கிண்ணம்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா இப்பி செய்ய போகிறேங்க. நாங்கள் ஒரு 3:45க்கு மேலே வீடியோ அப்லோட் பண்ண போயிருந்தோம்ல. அப்போ வந்து நானாக முன்னாடி சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ எடுத்தது வந்து நான் நான்வெஜ் சாப்பிடலாம் அந்த மாதிரி நாளில் தான் எடுத்திருந்தோம். அதனால் நூடுல்ஸ் சாப்பிட்லாமேன்னு சொல்லி அங்கே போய் கடையை பார்த்தா ஓப்பனில் இல்லை. கொஞ்சம் சீக்கிரமாக இல்லை, ஒரு 5 மணி இந்த மாதிரி டைமில் ஓப்பனில் இருக்கும். நாங்கள் போனோம், அப்லோட் பண்ணி நாங்கள் வர்ற வரையுமே ஓப்பன் ஆகாமல் இருக்கும். வந்துட்டோம். தேஜு வீட்டுக்கு வந்த உடனே போகும்போது என்னையே சொல்லி கூட்டிகிட்டு போன சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசினனால இப்பி வாங்கிட்டு வந்து முட்டையோடு சேர்த்து சமைக்க போகிறோம். அதனால தான் வச்சுருக்கேன். முதல்ல இப்பி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சமைக்கலாம். நான் இப்போ செய்கிறேன்னு தேஜுவுக்கு தெரியாது. தேஜு வந்து சின்ன மாமியார் வீட்டில் தான் விளாண்டுட்டு இருக்கிறா. வந்துட்டு ஒரு வேளை பார்த்தா அப்படின்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு எண்ணெய் விட்டுட்டு இப்பையை வேக வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ண போகிறேன். என்ன பண்ணுறேன்? அங்கே போய் பாரு. அங்கே போய் பாரு. அங்கே போய் பாருமா. டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒலை பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இல்லைங்க, அந்த மாதிரி ஒரு லைட்டு நம்ம வாங்கணும். இந்த மாதிரி கரண்ட் இல்லைன்னா எரியிற லைட்டு ஆன்லைனில் நீங்கள் ஏதாவது வாங்கி ரொம்ப நாள் சரியாக எரிஞ்ச லைட் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் லிங்கோ இல்லை அதோட பேரோ சொல்லுங்களேன் ப்ளீஸ். இப்போ செய்கிறதுல ஹாப்பி இல்லையா? ஏன் லைட்டு காமிக்கிறதா? இரு, கரண்ட் வரட்டு, வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம்.
இன்னும் 2 நிமிஷத்துல தூங்கிடுவாங்க. பகல் ஃபுல்லாக தூங்கலை. ஆனால் படிக்கிற டைமில் கரண்ட் போயிடுச்சுங்களா, அதனால கோவம். அவள் எழுதிக்கிட்டே எப்படி தூங்குவான்னு நான் காமிக்கிறேன் இருங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சிடறேன், இல்லாட்டி சாப்பிட முடியாது, தூங்கிடுவா. சிரிக்கிறா பாருங்க. பார்க்கலாம். தூங்கிட்டேன்னா சாப்பிட முடியாது, எல்லாத்தையும் நானே சாப்பிட்ருவேன். எனக்கு வந்து சோதனையை பாருங்க. உலையில் அரிசியெல்லாம் போட்டுட்டு நான் கேஸில் போய் செய்யலான்னு பார்த்தா வெங்காயம் கூட பாதி வதங்கலை. மடி கேஸ் காலி. என்னோட வீடியோவில் இப்போ வரைக்கும் நான் எல்பிஎஸ் சிலிண்டர் மட்டும் கிடைக்காதுன்னு சொல்லியிருந்ததை பற்றி பேசவே இல்லை. இந்த விலாகில் பேசவே நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே வந்து பாரத் சிலிண்டர்லாம் கிடைக்குதுங்களா, எல்பிஎஸ் மட்டும்தான். அங்கே இப்போ அந்த சிச்சுவேஷன் மாறிடுச்சுங்களா? எப்படியெல்லாம் சமாளிக்கிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் நாங்கள் எப்போதுமே இப்பயோ மேகி மசாலாவோ நல்லா குக் ஆனதுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணுவோம். என் ஹஸ்பண்ட் இல்லாட்டி பயங்கரமாக திட்டுவார். மஞ்சள் பொடி கொஞ்சம், மிளகாய் பொடி கொஞ்சம், அந்த இப்பி மசாலா எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை ஃபுல்லாக நல்லா வேக வச்சுட்டதுக்கப்புறம் தான் கலப்போம். ஸோ அந்த மசாலா ரெடி ஆகட்டும். இங்கே இப்படி தாங்க செய்வோம். உண்மையாகவே உங்கள் வீட்டில் இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 மினிட்ஸ்லேயே செஞ்சுருவீங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி இருக்கேன் பாருங்கள். டைம் இப்போது கரெக்டாக 6:44 ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம். இப்படி தாங்க இன்றைக்கி இப்படி செஞ்சேன். முட்டையும் இது கூட சேர்த்து சாப்பிட்ணும் 2-3 நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன். செஞ்சாச்சு. கரண்ட் வந்துடுச்சு. அங்கே லைட் இருந்தாலும் இங்கே ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். எப்படி இருக்கு? எனக்கு அந்த சமைச்சு கூட எனக்கு அந்த சமைச்சு. தட்டாக இருந்தாலும் ஸ்பூனாக இருந்தாலும் எல்லாமே ஒன்று தாங்க. ஆனால் எனக்கு இந்த தட்டு தான் வேணும், இந்த ஸ்பூனு தான் வேணும்னு நம்ம எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்போமோ நம்ம அம்மா அப்பாவை. மேடம் இப்போ என்ன பண்ணுறாங்க? எப்படி இருக்கு? ஒரு குடம் தண்ணி ஊற்றி 2 குடம் தண்ணி ஊற்றி 3 குடம் தண்ணி ஊற்றி 4 குடம் தண்ணி ஊற்றி 5 குடம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மொத்தம் ஒரு 3 பாட்டு சொல்லி கொடுத்துருந்தேன். இதுக்கப்புறம் என்னால் நைட் vlog ஷூட் பண்ண முடியலங்க. என் ஹஸ்பண்டோட ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு ரிலேட்டிவில் வந்து எனக்கு அவன் பையன் வேணும். அவன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் அன்னைக்கு தான் இறந்தான். எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சாயங்காலம் கூட பேசிக்கிட்டு இருந்தாங்க, வாய்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தேன். நைட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் vlog எடுக்கவே முடியல. சரி பாப்பா எப்படியெல்லாம் சொல்கிறான்னு பாருங்கள். ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, eating sugar no papa, telling lies no papa, telling nice no papa, இவர் telling lies, telling nice no papa, open your mouth, ha ha ha. பாப்பா சொல்லி முடிச்சது எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. திடீர்னு பெட்டை காமிச்ச உடனே என்ன ரீசனாக இருக்கும்னு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீட்டு வேலை முடிஞ்சு கொஞ்ச நாளாகவே நான் பெட்டு கவர் எதுவுமே போடாமல் வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பெட்ஷீட் வந்து நல்லா இருந்ததுங்க. இருந்தாலுமே இங்கே கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. அங்கிட்டும் இங்கிட்டும் பாப்பா விளையாடுறது, உருள்றது அந்த மாதிரி சும்மா எடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல லாங் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க, வெயில் காலத்தில் வந்து இந்த பெட்டில் தூங்குறது சில நேரம் ரொம்ப ஹீட்டாகவும் இருக்குது எங்களுக்கு. 4 சைடுமே எலாஸ்டிக் இருக்கிற மாதிரி ஒரு பெட்ஷீட் ஒன்று ஆர்டர் பண்ணேன். அது கூடவே 2 பில்லோ கவரும் கொடுப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 200 சில்லரை இருந்தது. உண்மையாகவே நான் சர்ச் பண்ணும்போது காட்டன் பெட்ஷீட் தான் சர்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் இது வந்து பாலிஸ்டர் மாதிரியும் தெரியல. ஆனால் உண்மையாகவே நல்லா இருந்தது. சைஸ் வந்து நாங்கள் வச்சுருந்த பெட்டை விட நல்ல எக்ஸ்ட்ரா இருந்தது. கட்டி விடுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது. எனக்கு இந்த கலர், அதுவும் பட்டர்ஃப்ளைலாம் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று கூட என்னோடய அம்மா கிட்ட ஐ லவ் யூ எனக்கு வாங்கி கொடுன்னு கேட்குறா. அது என்னன்னு சொல்லி ஒரு 2 டைம் அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டதுக்கப்புறம் ஐ லவ் யூ பொம்மைன்னு சொல்லிட்டா. அவளுக்கு அந்த ஹார்ட் சிம்பிள் இதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும்.
அதனால் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நான் அந்த பெட்ஷீட்டை மாற்றணும் இல்லையோ பாப்பா ஏறி படுக்கணும் அதில் உருளணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு அங்கே பாருங்கள் காலை கீழே வைக்கவே இல்லை. பெட்ஷீட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஒருவேளை உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கோங்க. ஆனால் சைஸ் வைஸ் சூப்பராக இருந்தது. இது வந்து இன்னைக்கு காலையில் ஷூட் பண்ணதுங்க. நேற்று நைட்லேருந்து மழை. இன்றைக்கி காலையில் ஒரு 6:50க்கு மேலே தாங்க விட்டுது. நான் ஒரு 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் ஒரு 8 மணிக்கு மேலே இருக்கும். சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் போட்டு குழம்பு செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு, வாழைக்காவெல்லாம் முன்னாடியே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் முருங்கைக்காய் போட்டிருந்தேன். அதனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. குழம்பு செய்யணும். அது கூடவே குழம்புல வாழைக்காய் போட்டால் மேடம் சாப்பிட மாட்டாங்களாம். தபாவில் ஃப்ரை பண்ணுறது அந்த மாதிரி எனக்கு செஞ்சு கொடுத்ததே நான் சாப்பிடுவேன்னு மேடம் வேறு ஒரே அடம் பிடிச்சாங்க. அதனால் கட் பண்ணி வச்சுருக்கேன். காலையில் என்னோடய காஸ்ட்யூம் பார்த்திங்களா? நைட்டு ஃபுல்லாக கரண்ட் இல்லைங்க. காலையில் மறுபடியும் மழை. யாரும் இந்த சேலையை கட்டிக்கிட்டு முக்காடை போட்டுக்கிட்டு நனைஞ்சிக்கிட்டு திரிகிறதுன்னு அந்த நைட்டியோடையே மேலே ஒரு ஷர்ட் போட்டுட்டு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீ என்ன அம்மான்னு கூப்பிட்டா நான் எப்படி பண்ணுறேன் பாருங்க. காலையில் டீ போட்டுறதுலேருந்து எல்லாமே நான் தான் உள்ளே போய் தனியாக எடுத்துகிட்டு வரேன். உண்மையாகவே இந்த வட்டாவில் தாங்க நான் எல்லா பொருளையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா வச்சு மழை பெஞ்சிட்டு இருக்கிறனால போயிட்டு வந்து தனியாக எல்லாமே செய்கிறனால கொஞ்சம் சிரமமாக இருக்கும்ல. மழையில் நான் அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எனக்கு காய்ச்சல் வரும். நான் எப்படி தனியாக செய்கிறேனோ அந்த மாதிரி இவளுக்கும் ஒன்றுமே முடியல. டைம் பாஸ் இல்லாமல் ஒன்று வீட்டுக்குள்ளே இருக்க சொன்னால் வீட்டுக்குள்ளே உட்கார வைக்கிறது, இல்லாட்டி வெளியே உட்கார வைக்கிறது. அப்படி இருக்கவோ அம்மா 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 அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. அதனால சில நேரம் அப்படி சொல்கிறத அவங்க இப்படி பேசுகிறாங்க. உன்னை நான் அம்மான்னு கூப்பிட்டா நீ அம்மேன்னு சொல்கிறேன்னு கோவப்படுறா. இந்த மாதிரி சில நேரம் ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுத்தேன் அப்படின்னா மேடம் போய் பக்கத்தில் நின்றுக்குவாங்க. நின்றுட்டு அம்மா நீ தெரியுது, அம்மா அடுப்பு தெரியுது, நீ ஏதாவது பேசுமா நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. மழை 6 மணிக்கு மேலே எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் எப்படிடா சமைக்க போகிறேன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் போக போக மழை நின்றுச்சு. அப்போ தாங்க ஹாப்பியாக இருந்தது. இல்லாட்டி இந்த மழை காலத்தில் சொல்லவே வேணாம், அந்த மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 2 நாள் நனைஞ்சேன் அப்படின்னா 3 நாளைக்கு படுக்க வேண்டியதுதான் காய்ச்சலில். குழம்பு ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வாழைக்காய் பொரிச்சிட்ருக்கேன். பாருங்கள், ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். தேஜு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பீங்க. இவளுக்கு இப்படி ஃப்ரை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அதனால் மேடம் இன்றைக்கி குழம்பே வேணான்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடில் உப்பு சேர்த்துருக்கேன். இப்படி கடிச்சிக்கிட்டு சாப்பிடுவாளாம். இவளுக்கு இதுதான் பிடிக்குமா. இன்னொன்று வந்து இங்கே பாருங்கள், கத்திரிக்காய். இது வந்து நேற்று நைட்டு சுட்டது. நேற்று காலையில் செஞ்ச குழம்பு இருந்ததுங்களா. நைட்டு சாப்பிடும்போது கேட்டுட்டு செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் வெங்காயம் மிக்ஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நைட்டே கலந்து வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால சுட்டு வச்சுட்டு சாப்பிடும்போது எல்லாருக்கிட்டையுமே வேணுமான்னு கேட்டேன். இருக்கிற குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு காலையில் சட்னி செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்டும் சரி மாமனாரும் சரி. அதனால் அப்படியே வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி தோலை உரிச்சிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி இருந்தாலுமே நம்ம தனியாக எடுத்துருவோம். அந்த பூச்சி இருக்கிற இடம் மட்டும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இங்கே இப்படி தான் பண்ணுவாங்க. தக்காளியுமே சுட்டது தான், இங்கே பாருங்கள். சரி, இப்போ தோலெல்லாம் உரிச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். எப்போதும் போல் வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு சேர்த்து தான் சட்னி செய்ய போகிறோம். சரி, இப்போ கத்திரிக்காயில் தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். தக்காளியுமே தோலை உரிச்சாச்சு. வெங்காயம் கட் பண்ணிட்டேன். 2 பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன். இது வெள்ளைப்பூடையுமே உப்பு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், அதை வச்சு இந்த மாதிரி நசுக்குவாங்க. எனக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியாது. ஆனால் சின்ன சின்ன வெள்ளைப்பூடாக இருந்தால் அம்மா ஈஸியாக நசுங்கிடும். இங்கே பாருங்கள், நான் இந்த அளவுக்கு தாங்க நச்சிருக்கேன். இப்போ வந்து இது எல்லாமே மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி சட்னியெல்லாம் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட்டு கிடைக்காது, கையில் தான் மிக்ஸ் பண்ணுவாங்க. இதே இந்த டைமில் மாமியார் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது கருவாடு சேர்த்துருப்பாங்க. என் ஹஸ்பண்டுக்குமே கருவாடு சேர்த்து என்ன சமைச்சாலும் பிடிக்கும். ஆனால் இப்போது சரியாக சாப்பிட முடியாது.
இதில் சேர்க்குற கருவாடெல்லாம் சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. அதனால் இப்படியே சாப்பிடுவாங்க. வந்த புதுசுலலாம் எனக்கு கத்திரிக்காய் சுட தெரியாது, இந்த மாதிரி சட்னி செய்ய தெரியாது, எல்லாமே மாமியார் தான் செய்வாங்க. இப்போ கற்றுக்கிட்டாச்சு. இருக்குமா? சரி, உனக்கு வேணுமா? போதுமா? அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தக்காளி சட்னி. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. டே விலாக் மட்டும் இன்றைக்கி ஷூட் பண்ணேன். அதனால் கொஞ்சம் வீடியோவோட ஃபினிஷிங்கில் சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்மளோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஹாப்பி ரம்ஜான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மழை தூறுச்சு, வருமா என்னன்னு தெரில, பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.